அப்போ வந்துட்டு தன்னோட சொந்த அப்பாவே தான் வந்துட்டு இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணான்னா ஒரு அம்மாவை வந்து பாட்டில்னா மறுபடியும் ட்ரிங்க் பாட்டிலாக தான் இருந்திருக்கும். குடிச்சு போட்டால் தள்ளி போட்டிருப்பானோ என்னன்னு தெரியாது. அப்போ வந்து இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்கணும்? ஒரு சொந்த அம்மாவை, அவங்க அம்மா என்னவா இருக்கட்டும், அவனுக்கு அம்மா. அப்போ வந்து அந்த அம்மாவே மதிக்க தெரியாத ஒரு மனுஷன் இவன்லாம் என்ன வந்து மக்களுக்காக செய்ய போகிறாங்க? இதெல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிங்க இவங்கெல்லாம். இவங்க வந்து இந்த அவங்களோட 1 இயர் என்ன சொல்கிறது, ஒரு சங்கமோ இல்லாட்டி அவங்களோட ஒரு ஃபவுண்டேஷன் ஏதோ இருக்குது, அதில் வந்து பணம் வந்து 1 இயர் பேரை சொல்லி கலெக்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் எதனா அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்களா செய்கிறாங்க. அவங்க ஜாதிக்காரங்களே நிறைய பேர் அவங்கள அவதூறாக திட்டிருக்காங்க. அப்போ வந்து ஏதோ தப்பு இல்லாமல் அவங்க பேச மாட்டாங்க. அப்போ வந்து அந்த திராணியே இல்லாதப்போ ப்ளஸ் அன்புமணி என்ன யோகிய சிகாமணி அந்த ஆள் மேலே சிபிஐ கேஸஸ் இருக்குது. தான் வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது எவ்வளோ அயோக்கியத்தனம் அந்த அன்றைக்கி இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஐ திங்க் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் டாக்டர் தேசாய் யாரோ ஒருத்தர் அந்த ஆளோட எவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்காங்க இந்த என்ஓசி மாதிரி. அப்போ அதெல்லாம் பணம் வாங்கிட்டு தான் செஞ்சுருக்காங்க. அப்போ நீ என்ன யோகியமானவன்? நீ வந்து அதிமுகவை பற்றி பேசும்போது நீ எவ்வளோத்துக்கு யோகிதம்? உன் மேலேயே சிபிஐ கேஸஸ். இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம் கீதமாக, நீங்கள் என்ன யோகிதம்? நான் வந்து எந்த பப்ளிக் இதுலேயும் போய் எந்த பணமும் நான் திருடினதில்லை, எனக்கு தேவையும் இல்லை. ஆகையால் எனக்கு யோகிதம் இருக்குது கேட்கறதுக்கு. மக்கள் எல்லாருக்குமே யோகிதம் இருக்குது. இந்த மாதிரி சந்தர்ப்பவாதி அரசியல்வாதிகளை நம்ம தட்டி கேட்கணும்னு, இது கண்டிப்பாக கேட்கணும். இல்லாட்டி இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா திமிர்த்தனம் வட்டு. ஒரு விதத்தில் இந்த சோஷியல் மீடியா இந்த டிஜிட்டல் மீடியா வந்தது வந்து மக்கள் வந்து ஒரு சிலது வெளிச்சத்துக்கு வருது இந்த ஊழல்கள் எல்லாம். அதே இது முதல் இந்த ஊடகங்கள், பெரிய ஊடகங்கள் இல்லாட்டி நியூஸ் பேப்பர் நம்ம போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா யாருமே நம்மளோட பேட்டி போட மாட்டாங்க. அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய மீடியாஸ் வந்து தவறான கருத்துகள் சொல்கிறதும் தவறு. ஏன்னா ஒரு சைடு வந்து திராவிடான்னு சொல்லி போகிறாங்க, ஒரு சிலர் வந்து சங்கிகள் இந்த பிஜேபியை சப்போர்ட் பண்ணி இந்துத்துவான்னு சொல்லி போகிறாங்க. ஏதோ நடுநிலை இருக்கிறவங்க வெரி ஃபியூ சேனல்ஸ். அப்போ வந்து இதை வந்து ரொம்ப தவறான ஒரு என்ன சொல்கிறது செயல்பாடு. இது நல்லதுக்கு இல்லை.